நெக்ஸ்ட்டுப்பா ஆமாம் ஈக்குவலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ். அதாவது டூ மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னா அதை வந்து நம்ம ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். பாருங்கள், டூ மேட்ரிக்ஸஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்கிறோம். இஃப் அண்ட் ஒன்லி ஏ. அப்போ டூ, அதாவது ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா போத் ஏ அண்ட் பி ஆர் தி சேம் ஆர்டர். இப்போ ஏ 2/2 இருந்தால் பியும் 2/2 இருக்கணும், அப்போ தான் அது ஈக்குவல். ஏ 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் பியும் 3/3 தான் இருக்கணும், அதாவது அதனோட ஆர்டர் வந்து எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அடுத்தபடியாக த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது ஒரு டூ மேட்ரிக்ஸ் நம்ம எப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸு, 1 - 2 3 4 இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸு. இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அப்போ ஈக்குவல்னால் ஈக்குவல் போட்டு கொடுத்தோம். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னுடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு -2, சி இஸ் ஈக்குவல் டு 3, டி இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ அப்போ டூ மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் என்னது ஈக்குவல். ஓகேவா? அடுத்தபடியாக அல்ஜிப்ராய்க் ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிசஸ். அப்போ அல்ஜிப்ராய்க் ஆப்ரேஷன் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேவா? நீ இப்போ டிவிஷன் பார்க்க வேண்டாம், ஒரு டூ மேட்ரிக்ஸை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, ஒன் மேட்ரிக்ஸ்லேருந்து அனதர் மேட்ரிக்ஸ் எப்படி மைனஸ் பண்ணுறது, டூ மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம அப்படியே ரீகால் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் 10th ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ரீகால் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? பாருங்கள், இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குமா, ஏ ஸ்கேலார் கே. ஸ்கேலார் கேனா கேங்கிறது எனி கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டண்ட்டை கொண்டு இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போது கே இன்ட்டு ஏன்னு ஆயிரும். அப்போது கே இன்ட்டு ஏ அப்படின்னா கேயை கொண்டு உள்ளார மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு என்னது ஒரு 2/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருங்க. இது ஒரு 2/3 தானே? ஆமாம். ரோ வந்து 2, காலம் வந்து 3. திஸ் இஸ் என்னது 2/3 மேட்ரிக்ஸ். இந்த ஏங்கிற இந்த 2/3 மேட்ரிக்ஸை கே அப்படிங்கிற கான்ஸ்டண்ட்டாக தான் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ கேஏ. அப்போ அது கேயை கொண்டு உள்ளார இந்த எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். இதில் வந்து இப்போ டோட்டல் எத்தனை 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. 6 எலமெண்ட்ஸையும் கேஏ கொண்டு பண்ணணும். அப்போ என்ன வரும்? கேஏ, கேபி, கேசி, கேடி, கேஇ, கேஎஃப். அப்போ கே இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் கேஏ, கேபி, கேசி, கேடி, கேஇ, கேஎஃப். ஓகேவா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸை ஒரு கான்ஸ்டண்ட்டை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது அந்த மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸையும் அந்த கான்ஸ்டண்ட்டை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்தபடியாக பாருங்கள், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகே, பாருங்கள், ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, பின்னு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது டூ மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். டூ மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏ ப்ளஸ் -1 இன்ட்டு பி, அதாவது பியை -1 மல்டிப்ளை பண்ணி அதை ஏ கூட ஆட் பண்ணிக்கலாமா? ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் -1 இன்ட்டு பி, அதாவது பியை -1 மல்டிப்ளை பண்ணி அதை நீங்கள் ஏ கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ டூ மேட்ரிக்ஸ் உங்களுக்கு எப்படி ஆட் பண்ண தெரியுமில்ல, அதை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் அப்படி ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன். அடுத்தபடியாக மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். ஆமாம், இப்போ வந்து டூ மேட்ரிக்ஸை நீங்கள் சாதாரணமாக மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ எப்போ வந்து ஒரு டூ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குப்பா, பின்னு ஒரு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த டூ மேட்ரிக்ஸை எப்படி இருந்தால், அந்த டூ மேட்ரிக்ஸ் எப்படி இருந்தால் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஏயோட காலமும் பியோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் டூ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த டூ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். இங்கே பாருங்கள், மேட்ரிக்ஸ் A matrix A is said to be conformable for multiplication with a matrix B if the number of columns of A is equal to the number of rows of B. ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏயோட நம்பர் ஆஃப் காலம்ஸும்
பியோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஏபி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ ஏயும் பியும் மல்டி பண்ணிட்டீங்க, அப்போ உங்களுக்கு ஏபி கிடைக்குது. அப்போ ஏபியோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், இது ஏ, இது பி. இப்போ ஏயோட ஆர்டர் வந்து M/N இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பியோட ஆர்டர் வந்து N/P இருக்குது. இது படிக்கும்போது M/N, இந்த இன்ட்டு M இன்ட்டு N படிக்கூடாது, M/N, N/P. அப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து M/N, பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து N/P. இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கரெக்டாக பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடியும், அப்படி தானே? ஏன்? ஏயோட காலமும் பியோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கா? ஏயோட காலம் வந்து N, பியோட ரோ வந்து N. அப்போது ஏயோட காலமும் பியோட ரோவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த 2 மேட்ரிக்ஸை உங்களால் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு கிடைக்கும், ஏபி கிடைக்குமா? அப்போ ஏபியோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், A and B have given 2 matrices, then the product of matrices A and B is denoted by AB. ஆமாம், ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏபி கிடைக்கும். அண்ட் இட் இஸ் ஆர்டர் இஸ் என்ன அப்படின்னா M/P. ஓகேவா? ஆமாம், ஏபியோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ பை செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவல் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ ஏபியோட ரிசல்ட், அந்த மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட என்னது ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸோட என்னது காலம். ஸோ ஏ M/N, பி N/P இருந்துச்சு அப்படின்னா ஏபிக்கு ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா M/P இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்தபடியாக சில ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். லெட் ஏபி அண்ட் சி பி 3 மேட்ரிக்ஸஸ். ஏபிசி மூணுமே வந்து வேறு வேறு மேட்ரிக்ஸு, சேம் ஆர்டர், மூணுமே சேம் ஆர்டர், விச் ஆர் கன்ஃபார்ம் ஃபார் அடிஷன் அண்ட் A, B 2 scalars, then A plus B yields a matrix of the same order. ஓகேவா? ஆமாம், ஏபி சேம் ஆர்டர், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது A plus Bயும் அதே ஆர்டராக தான் இருக்கும். A plus B is equal to B plus A. ஓகேவா? A plus B, ஏயை ஃபஸ்ட் எழுதி பியை ரெண்டாவது ஆட் பண்ணுறதும், பிஏ ஃபஸ்ட் எழுதி ஏயை செகண்ட் எழுதி ஆட் பண்ணுறதும் சேம் ரிசல்ட் தான். பாருங்கள், மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ். A plus B is equal to B plus A. நெக்ஸ்ட்டு A plus B plus C is equal to A plus B plus C. ஆமாம், இது வந்து எப்படி இருக்கும்? ஆமாம், அசோசியேட்டிவ் இருக்கும். மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ், மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ் அண்ட் மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் என்னது? அசோசியேட்டிவ். அடுத்து A plus 0 is equal to 0 plus A is equal to A. 0 is என்னது? நல் மேட்ரிக்ஸ், ஆர் என்னது? 0 மேட்ரிக்ஸ். ஒரு 0 மேட்ரிக்ஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கூட ஆட் பண்ணால் அந்த மேட்ரிக்ஸ் எதுவும் கிடைக்கும். 0 is additive identity. ஓகேவா? அடுத்து A plus minus A is equal to minus A plus A is equal to 0. ஆமாம், ஏ கூட நீங்கள் அதனுடைய இன்வர்ஸ், ஏயோட இன்வர்ஸ் வந்து மைனஸ் ஏ. ஓகேவா? அடிட்டிவ் இன்வர்ஸ், ஏயோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து மைனஸ் ஏ. இப்போ 5 இருக்குன்னு வைங்களேன், 5ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -5. ஏங்கிற மேட்ரிக்ஸோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து என்னது? -A. அப்போ A plus minus A is equal to -A plus A is equal to என்னது? 0. அதாவது நல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? சரி, அடுத்தபடியாக A and B are the two constant அப்படின்னா A plus B into A is equal to AA plus BB. AA plus BA. A கொண்டு வர மாட்டேங்க, AA plus BA. அது மாதிரி A into BA is equal to AB into A. ஓகேவா? இந்த மாதிரி சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். நம்ம அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன பாருங்கள். A into BC is equal to AB into C. அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் என்னது? அசோசியேட்டிவ். அது மாதிரி A into B plus is equal to AB plus AC. இல்லை A plus B into C is equal to AC plus BC. பாருங்கள், A into B plus C, A கொண்டு போடுங்க, AB plus AC. A plus B into C, AC plus BC. அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் என்னது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன். ஓகேவா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ் and matrix multiplication is distributive என்னது? ஓவர் அடிஷன். பட் AB not equal to B. அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ்.
ஏபியும் பியும் எப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. ஆனால் ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி. ஏபி நாட் ஈக்குவல் டு பி. அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ் பட் எனது நாட் காம்படேட்டிவ். ஓகேவா? சரி, அடுத்து இப்போ ஐ வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஐஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸை ஒரு மேட்ரிக்ஸ் கொண்டு மட்டும் பண்ணால் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஏஐ இஸ் ஈக்குவல் டு ஐஏ இஸ் ஈக்குவல் டு என்னது ஏ. அடுத்தபடியாக த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அஸ் ஆப்டென்ட் பை இன்டர்சேஞ்சிங் rows and columns of A is denoted by A transpose. ஆமாம், டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏபிசிடி. இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸுங்கிறது அப்படியே வந்து ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றணும். ஒரு ஏசிபிடி. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி. இதனுடைய டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏசிபிடி. ஓகேவா? அடுத்து என்னோடய ரிசல்ட் என்ன பாருங்கள். ஆமாம், ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ்க்கு 2 டைம் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அதே மேட்ரிக்ஸ் திரும்ப கிடச்சிடும். கேஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு கேஏ டிரான்ஸ்போஸ். கே இஸ் எனி என்னது ஸ்கேலர். அதாவது டிரான்ஸ்போஸை நீங்கள் எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மேட்ரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். கேங்கிறது எனி கான்ஸ்டன்ட். ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். AB the whole transpose equal to B transpose into A transpose. இது பேர் என்ன, ரிவர்சல் லா ஆன் டிரான்ஸ்போஸ்னு சொல்கிறோம். AB the whole transpose equal to B transpose into A transpose. ஆமாம், B transpose தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? சரி, அடுத்தபடியாக இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி 10th பார்த்துருப்பீங்க. அடுத்து இந்த 11th வந்து கொஞ்சம் நியூவாக வந்து என்ன இருக்குன்னா சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். எப்போ வந்து சிமெட்ரிக்னு சொல்கிறோம், எப்போ ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஏ இஸ் என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஏக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏ இஸ் என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அது மாதிரி ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணும். ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி சிமெட்ரிக் இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. அதே இது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னா ஏ வந்து என்னது ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகேவாங்க, பாருங்கள். ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி சிமெட்ரிக். எப்போ நம்ம அதை வந்து சிமெட்ரிக்னு சொல்கிறோம் அப்படின்னா இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் செட் டு பி ஸ்கியூ சிமெட்ரிக் இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்படி நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஏ இஸ் என்னது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னா ஏ இஸ் என்னது ஸ்கியூ சிமெட்ரிக். என்ன சொல்லிப்பா, ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகேவா? ஸோ அப்போது சிமெட்ரிக்னா என்ன, ஸ்கியூ சிமெட்ரிக்காக என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் ஏ அப்படின்னா ஏ இஸ் என்னது சிமெட்ரிக். ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் மைனஸ் ஏ அப்படின்னா ஏ இஸ் என்னது ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகேவா? சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆமாம், இதனுடைய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை பொறுத்தபடி அந்த டெஃபினேஷன் எல்லாம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம சம்ஸ் எதுவும் பார்க்கல, டெஃபினேஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்மு, எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சொல்லுது புரியுதா? ஆமாம், இது வரைக்கும் அதாவது உங்கள் மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னா அதை அனுப்புனதில் ஆமாம் 5th பேஜ் வரைக்கும் நல்லா படித்து பாருங்கள். படிச்சுட்டு நல்லா எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கள். ஓகேவா?